சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள பற்றி பேசியிருந்தோம். ஸோ 7 மடங்கு அக்கினி என்ன பண்ணாங்களாம், சூடாக்கி வச்சுருந்தாங்களாம். ஸோ அந்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய முடி கூட என்ன பண்ணலை, கருகி போகவில்லை. அந்த நெருப்பின் வாசனை கூட என்ன பண்ணலை, வரல. ஓகேங்களா? ஸோ அதை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை குறித்த ஒரு பாடல் இருக்குது, அந்த வரி நாம் பாடலாம். எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனை எல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. சேர்ந்து பாடலாமா? கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ண பதில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கேட்பேன், எரிகிற சூளை என்ன ஆச்சு அப்படிமா? நீங்கள் என்ன சொன்னோம்? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. சொல்லாமா? எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. சூப்பர். எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. சொல்லுங்க. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. பிரைஸ் காட். ஒரு நேரம் பண்ணலாமா? எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. இன்னொரு முறை. எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல. ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில. ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில. ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில. ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. கிக்கு மட்டும். எரிகிற கூட்டம் என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகும் தீயில எண்ணெய் எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல. ஹல்லேலூயா.
எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. ஆண்கள் கேட்கலாமா அவங்கள பார்த்து? ஆமா, குடும்பமா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை பார்த்து கேளுங்க. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. ஆமா, எரிய வந்த கூட்டம் தான் எரியணும், நம்ம எரிஞ்சிடக்கூடாது. ஆமா, கணவன் மனைவி எரிக்கப்படாது, மனைவி கணவன் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, praise God. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகுந்தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட செச்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சி. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, praise God. உண்மையிலே யூதராஜ சிங்கம் பக்கத்துல நிக்க மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும். ஹல்லேலூயா, இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேனே. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு என் கையை உயர்த்தி. இல்ல. ஹல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட செச்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சி. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்தில ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, praise God. எரிகிற சூளை என்னாச்சு? எரிய வந்த கூட்டம் நிஜமா இல்லைங்களா? நம்மளை தூக்கி உள்ள போடணும்னு நினைக்கிற கூட்டம் தான் என்ன செய்யும்? நீங்கள் நானும் தேவ திட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய மகிமை உங்கள் மேலே என்ன செய்து, நான் கூட்டத்தை மட்டும் சொல்லலை, உங்களை எரிக்கணும்னு சொல்லி வருகிற வியாதி கூட எரிந்து போகும். உங்களை பலவீனப்படுத்தும்படி வருகிற பலவீனங்கள், ஏன்னா அங்கே இருக்கிற தீயை காட்டிலும் இங்கே இருக்கிற தீ வேற லெவலில் இருக்குது. அது 7 மடங்குன்னா இது 7000. கையை தட்டி praise God, ஹல்லேலூயா. இன்னும் ஆகாது, முடி கூட என்ன செய்யாதான் பிரசிஸ்டர். ஹல்லேலூயா, சூப்பராக இருக்குல்ல பாடல் வரி, சிம்பிளான வரிகள் தான், ஆனால் ரியலாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம லைஃப்பில் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறோம்? எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. ஓ எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு.
தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில, ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா ஏய். சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில, ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு நல்லா தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க யூத ராஜசிங்கம் உங்க கூட இருக்கிறாருன்னு? பிரைஸ் காட். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு பக்கம் யூத ராஜசிங்கம் என் பக்கத்துல அப்படின்னு எழுதியிருக்கா. இன்னொரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை பாருங்களேன், வாக்குத்தத்தம். ஏன் சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தமே, நீ சொல்லணும், என் மேல சொல்லணும். வாக்குத்தத்தம் இவன் ஒரு நாளும் விழமாட்டேன். கீழே சே, வா, சூப்பரா இருக்கா. வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன். கீழே கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும். கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. கொஞ்சம் உற்சாகமா. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, ஹல்லேலூயா, அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்திலே முடியாதுன்னு எதுவும் கிடையாது. தலைவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு ஒன்று இல்லைன்னா, அவருடைய பிள்ளைங்களா இருக்கிற, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற, அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாங்க. இது என்னால் முடியாதுங்கிற அந்த இடமே கிடையாது. எல்லாம் முடியும் விசுவாசிக்கிறவனுக்கு. தேவனாலே எல்லாம் கூடும்னா விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம். நீங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். இதுவரை இல்லாத அளவுல ஒரு விசுவாசத்தின் ஆவியை தேவ ஆவியானவர் சபை நடுவிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ரிசீவ். பிரைஸ் காட். நான் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்ல வருவேன். திராட்சை செடியில் பழம் என்னங்க, காலையில் வந்து பார்க்கும்போது திராட்சை செடியே இல்லைன்னாலும் ஈசா என்னும் அடிமரம் கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள அடிமரம் இருக்கும். அதிலிருந்து ஒரு துளிர் வரும். அது எழும்பி கிளையாய் கையத்தட்டி பிரைஸ் காட். நான் போய் சொன்னேன் பார்த்தீங்களா, வெளியில் பாவ பாரம், உள்ளே வந்தோன்னா வாக்குத்தத்த பாரம். யோசேப்புக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே அதுதான். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியாக எதுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியாக எதுத்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளுச்சோ அதை வச்சு தூக்குனாரு மேல. கீழே
கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி அப்பாவோட வேலை. எந்த சொப்பனோ கீழே தள்ளுச்சோ அத வச்சு தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனமா, அதனால தான் ஃபேமிலியாக எதிர்த்தாங்க மொத்தமும். ஆனால் எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதே சொப்பனத்தை வச்சு சில நேரம்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், இப்போ நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறோம், கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னா, இல்லைடா அவன் தரிசனமே அதுதான். சிலம் தோணும் நம்ம ரொம்ப இப்படி மரணம் இல்லாத வாழ்க்கை, ஐஸ்வர்யம், ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இல்லைடா கொஞ்சம் தான் பேசியிருக்கேன்னா நிறையா பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். ஆமாம், பிரைஸ் காட். ஸோ என்ன நடந்தாலும் சரிதான், வாக்கு தத்தம் என் மேலே ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. சொல்லுங்க பாப்போம். வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தூக்குறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று இங்கே போட்டு தூக்குறது, இன்னொன்று பாதத்துக்கு அடியில் கையை வச்சு நமக்கு எதிரடையாக வர்ற காரியத்தெல்லாம் அப்படி பிடிச்சி ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, வடிவேலு சொன்ன மாதிரி ஒளியே விட்டுறா விட்டுறா அப்படின்ன மாதிரி என்ன பண்ணிடுறாரு. பிரைஸ் காட். முருதகாய் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆமான் முருதகாய்க்கு விரோதமாக என்ன பண்ணுறான், எழும்பி வர்றான். ஒட்டுமொத்த யூத குலத்தை அழிக்கும்படி என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஸ்கெட்சு போடுறான். ஆண்டவர் வேற ஒரு ஸ்கெட்ச் என்ன பண்ணியிருக்கிறாரு. எந்த முருதகாயை அவன் இப்படி தூக்கணும்னு நினச்சானோ, கொஞ்சம் கை வைங்களேன் இப்படி, எந்த முருதகாயை ஆமான் இப்படி தூக்கணும்னு நினச்சானோ அதே ஆமானுடைய கையை ஆண்டவர் கழுத்தில் வச்ச கையை அப்படியே கீழே இறக்கி முருதகாயுடைய பாதத்தில் கொண்டு வந்து இப்படி தூக்க வச்சாரு. கையத்தனை யாரும் உங்களை கழுத்தை பிடிச்சி தூக்குறதுக்கு, கழுத்தை பிடிச்சில்ல உங்கள் கழுத்தை தொடுறதுக்கு கூட தேவன் அனுமதிக்க மாட்டார். யூத ராஜ சிங்கம் கூட இருக்காரு. வாக்கு தத்தம் தலை மேலே இருக்கு. எரிகிற சூளை எல்லாம் எரிந்து போகும். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கையால் என்ன பண்ணுறாரு, குதிரை மேலே உட்கார வச்சு அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ண பாதுகாப்பா. உண்மையிலே ஆமானுக்கு எப்படி இருந்திருக்கும் ஏங்க, உங்களை பகைச்சவங்களுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் அப்படியே உயர்த்தி வைத்து அப்படியே உங்களை உலா வர வைப்பார். பார்ப்பாங்க. பிரைஸ் காட். அந்த கைகளை உங்களை அப்படியே தூக்கி அப்படி மேலே கொண்டாந்து வைக்கும். நல்ல ஒரு ஆவியில் நிரம்பி விசுவாசத்தோடு ஐ ரிசீவ் இட்,
I receive that word. Horabasa katara leke remene durika baba baba. Oh, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. hallelujah. அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவும் செய்வார், உயர்த்தியும் வைப்பார். இதெல்லாம் நமக்கு தாரக மந்திரம். வெறும் பாதுகாத்துட்டு விடுற தேவன் கிடையாது. உங்களை தற்காலிகமாக பாதுகாப்பார், நிரந்தரமாக உங்களை உயர்த்தி வைப்பார். பிரைஸ் காட். அப்போ பாருங்க, பிரதகாயவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்துக்கு டக்குன்னு அவன் கையாலேயே இப்போ பாருங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னா, இவருடைய கிரியைக்கு தக்க பலன் பாதுகாப்பாக வருது. ஏன்னா முருதகாய் ராஜாவை அவங்க கொல்லணும்னு நினைக்கும் போது இவர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் ராஜா காப்பாற்றப்படுறாரு. இது வரலாற்று புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் கிரியைகள் எல்லாம் வரலாற்று புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு. அது எல்லா நேரமும் வராது. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த கிரியையினுடைய பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சர்ச்சில் நேரம் செலவழிக்கிறது, ஆண்டவரோட தனியாக நேரம் செலவழிக்கிறது, நீங்கள் விதைக்கிறது, இங்கே நீங்கள் விதைத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் பிரதிபலன் உண்டு. ஒரு ரூபா கூட. ஆனால் எப்போ கிடைக்கும் தெரியுமா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு நேரத்தில் இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் செஞ்ச கிரியைக்கான பலன் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ஒரு அக்கினி ரதமாய், அக்கினிமயமான ரதமாய் உங்களுக்கு நிற்கும். நான் மெயினாக சொல்கிறேன், ஆரோக்கியத்தையும் பலனையும் ஞானத்தையும் ஜீவனின் வல்லமையையும் எந்த குறைவும் இல்லாமல் நீங்க பூரணமாய் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. bless you God. praise God. ஸோ அப்போ முருதகாய் அவருடைய பொறுப்பு, அதை லைட்டாக அப்படி செய்கிறாரு. செஞ்சப்போ அவருக்கு பாருங்களேன், ஒரு ஆபத்து நேரத்தில் அவருக்கு அவருடைய தலையை தூக்கி வைக்கிறார். அப்படி போகிறாரு. அப்படி சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தோடனே இப்போ முருதகாய்க்கு எப்படி இருந்திருக்கும், வாவ், இன்னைக்கு நம்மளுடைய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுறாருங்க. அப்படி தூக்கி வச்சோடனே அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாருமே ராஜ வஸ்திரம், கிரீடம் எல்லாம் வச்சு பயங்கரமான கணம், அப்படியே சூப்பராக இருக்குது. உடனே முருதகாய் நினச்சிருப்பா, வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டோம், வாசற்படியிலேருந்து எங்கே வந்துட்டோம், உயர்ந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சி அந்த சந்தோஷத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு எங்கே டப்புன்னு ஆமான்னு சொல்ல, இறங்கு இறங்கு, நேரம் என்ன செஞ்சுட்டு. இது எப்படி இருக்குது தெரியுமா, இந்த மெரினா பீச்சு, இந்த பீச்சுக்கெலாம் போனோம்னா குதிரையில் 100 200 இப்போ எவ்வளோன்னு தெரில, 150 150 ரூபா கொடுத்து ஏறுவோமா. அப்படி ஏறினோடனே ராஜ தோரணையாக இருக்கும். அவன் ஒரு டைம் வச்சுருப்பான், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பான். ஏங்க, நம்ம கிரியைக்கான பலன் லிமிட்டடாக இருக்கும். தலைவர் தம்முடைய கிருபைக்கான பலனை கொடுப்பார். அது அன்லிமிட்டெட், அதுக்கு எல்லையே கிடையாது. உங்கள் கிரியைக்கான பலன் அனுபவிப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. எப்போ தேவனுடைய கிருபை அப்படியே இறங்குதோ, தேவன் இறங்கி ஒரு வேலையை பார்ப்பாரோ, அதுக்கு எல்லையே. இன்னைக்கு உங்க மேல ஒரு எல்லையில்லா ஆசீர்வாதத்தை, ஓ ஹல்லேலூயா, தேவன் ரிலீஸ் பண்ணுகிறார். ரிசீவ் இட். பிரைஸ் காட். உற்சாகமா. அப்போ பாருங்க, அவருடைய கிரியைக்கானது கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தினார், வந்தார், டப்புன்னு எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. குதிரையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க. இறக்கி கம்பு எடுத்துட்டு என்ன செய்ய, அந்த பழைய சேவகனுடைய வஸ்திரத்தை போட்டு வாசலில் போய் என்ன ஒன்று நில்லு அப்படின்ட்டாங்க. இது டெம்பரரியா. 11 கைக்கு பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதம், சந்தோஷம், காணல் நீரை பார்த்த மாதிரி போயிருதா? இதுக்கு பின்னாடி ஒரு ஜீவ நதி இருக்கு. இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில் ஒரு ஜீவ நதி ரிலீஸ் ஆகிறது. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்படியே நல்லா ரிசீவ் பண்ணுங்க ஸ்பிரிட்டில். அடுத்து பாருங்க, முருதகாய் யூத குலத்துக்காக பயங்கரமாக நிற்கிறார், வைராக்கியமாக நிற்கிறாரு. எஸ்தர்கிட்ட பேசுகிறா, எல்லாம் செய்கிறாங்க. அதில் ஒரு சக்ஸஸ் வருது பாருங்களேன், எஸ்தர் கூட சேர்ந்து. அந்த சக்ஸஸ் வந்தப்போ வாசற்படியில் இருந்த முருதகாய் அரண்மனையில் ஆமான் இருந்த இடத்துக்கு உயர்த்தப்படுகிறார். அவன் கையில் இருந்த முத்திரை மோதிரம் முருதகாய் கைக்கு வருது. இவங்க என்னன்னாலும் எழுதலாம், என்னன்னாலும் கட்டளை கொடுக்கலாம். ராஜாவுடைய முத்திரை மோதிரம் இவங்க கையில் இருக்கு, இவங்க முத்திரை செய்யலாம். அதிகாரியாய் மாறுகிறார். இது ஏதோ ஒரு நாள் முதல்வர் கிடையாது,
1 மாதம் முதல்வர் கிடையாது, நிரந்தரமான நல்லா வாக்குத்தத்தம் உங்க மேல. நீங்க ஒரு நாளும் விழமாட்டீங்க கீழே. யாரு கூட நின்னாலும் நிக்கலனாலும் நீங்கள் உயருவீர்கள். உங்களுக்கான எஸ்தர் கூட இருப்பாங்க. உங்களுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற அநேகம் ஸ்திரீகள் உடன் இருப்பார்கள். ஓ ஆமானை தூக்கும் வரை நாம் ஓய மாட்டோம். பிரைஸ் காட். ஆமான் கையாலே அப்படி தூக்கிப்புற ஆண்டவர் என்ன பண்றான்னு அப்படியே தூக்கி வைக்கிறாரு, நிரந்தரமா இருக்கிறான். ஆனா ஆமான ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்படி தூக்கிட்டாரு. அது மேல ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண முடியாது பேச. பிரைஸ் காட்.